Hey guys, எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தை விட ரொம்ப சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு இந்த வீடியோல 2022ல டெக்னாலஜி எப்படி இருந்தது, என்னென்னலாம் புதுசா வந்தது அப்படிங்கற ஒரு குட்டி ஈவென்ட் தான் பார்க்க போறோம். 2022ல தான் கோவிட் கொஞ்சம் முடிஞ்சு சகஜ நிலைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிச்சோம். ஸோ அதனால 2021 விட 22ல டெக்னாலஜி வேற லெவல்ல வளர்ந்ததுங்க. அப்படி இந்தியாவில் டெக்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 5G லான்ச். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்த 5Gயை 2022ல லான்ச் பண்ணாங்க. ஜியோலாம் 1 ஜிபிக்கு மேலே அப்லோட் டவுன்லோட் ஸ்பீடை கொடுத்து வேற லெவல் பண்ணாங்க. இங்கே ஏர்டெல் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஜியோவும் லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. 2023ல இன்னமும் முக்கியமான எல்லா சிட்டிஸ்லையும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சில ரூரல் ஏரியாஸ்லையும் 5G எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது சிப்செட் ஷார்டேஜ். 2022ஓட கடைசியில் தான் சிப்செட் ஷார்டேஜ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால மொபைல்ஸோட பிரைஸும் கம்மியாச்சு. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி மைனிங் அதுவும் முடிவுக்கு வந்தது. ஸோ அதன் காரணமாக நமக்கு பிசி பார்ட்ஸ் எல்லாமே விலை கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ நீங்கள் பிசி பில் பண்ண சரியான டைம். எல்லா பார்ட்ஸுமே கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்குது. மூணாவது Rupee. இந்தியாவில் Rupee அப்படின்ற அவங்களோட ஓன் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை இது கூட ஃபீச்சராக இருக்கலாம். இது வரைக்குமே அவங்க பேங்க்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில பேங்க்ஸில் மட்டும். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் அப்ளிகேஷன்லேருந்து டேரெக்டாக மணியை சென்ட் பண்ண முடியும், பேங்க் அக்கௌண்ட்டில் கூட மணி இல்லாட்டியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ இது 2022ல் தான் வந்தது. நாலாவது கிரிப்டோ கரன்சியோட மிகப்பெரிய டவுன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கிரிப்டோ கரன்சி டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 2021லே கிரிப்டோ கரன்சி வேற லெவல் பீக்கு போச்சுங்க. ஸோ இந்த பீக்ல இருக்கும்போது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவ்வளோ பெரிய டவுனுக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி ரொம்பவே ஹெவியாக இறங்குச்சு. ஒரு வேளை இந்த டைம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான டைமாக இருக்கலாம். பின்னாடி விலை ஏற வாய்ப்பு இருக்கு, இதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அடுத்து QR கோட். சின்ன சின்ன பொட்டி கடையில் கூட QR கோடை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மூலமாக அவங்க QR கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியே பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ கடைக்கு காசு இல்லாமல் போயிட்டு மொபைல் வச்சு பே பண்ணிட்டு பொருட்களை வாங்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை 2022ல ரொம்பவே பலமாச்சு. சின்ன சின்ன கிராமங்களில் கூட QR கோடு வர ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து ஆப்பிள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்தியாவிலேயே ஆப்பிள் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் மொத்தம் 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாங்க. சோ ஃபாக்ஸ்கான் அப்படின்ற கம்பெனில அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை விரிவுபடுத்தினாங்க. சோ அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னமும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா விட்டு முழுசாவே காலி பண்ணி வர மாதிரி பிளான்ல இருக்காங்களாம். டாடா கூட வேற ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள ஐபோன்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆக ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இ-வேஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் அவங்களோட சார்ஜரை தூக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ் கொஞ்சம் கம்மி பிரைஸ் மொபைலில் மட்டும்தான் சார்ஜர் வந்துட்டு இருந்தது. 2022ல அதையுமே தூக்குனாங்க. அப்படி இருக்கும்போது இ-வேஸ்டையே காரணம் காட்டி யூரோப் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் டைப் சி போட்டு தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ யூரோப்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. ஸோ அதனால டைப் சி போட்டு தான் மேண்டரி அப்படின்னு கொண்டு வந்ததும் 2022 தான். அடுத்து கவர்மெண்ட் ரூலை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 2022ல நிறைய அப்ளிகேஷன் பேன் ஆச்சு. ரொம்பவே இம்பார்ட்டன்டாக சொல்லணும்னா BGMI பேன் பண்ணாங்க. ஃப்ரீ ஃபயர் போல பெரிய பெரிய கேம்ஸை கூட அசால்ட்டா பேன் பண்ணாங்க. BGMI இந்தியாவுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி 15ஆம் தேதி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சைனீஸ் ஆப்ஸ், ஆமா இந்தியாவிலேருந்து சைனீஸ் சர்வர்ஸ்க்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டவுட்டா இருந்த எல்லா அப்ளிகேஷனையும் பேன் பண்ணி தந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட சைனீஸ் அப்ளிகேஷனை பேன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து ஃபைன்ஸையும் அதிகப்படுத்தினாங்க. எக்கச்சக்க அப்ளிகேஷன் வந்து டேட்டா பிரீச் அதிகமாக இருந்தது. அது மாதிரி அதிகமாக டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. குறிப்பாக ஃபேஸ்புக் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட. ஸோ அதனால அதிகபட்சமான ஃபைனை பே பண்ண வச்சாங்க. ஸோ பெரிய கம்பெனி கூட ஃபைன் அடிச்சாங்க. 2022ல தான் இந்த ஸ்ட்ரிக்டான ரூலை எல்லாமே கவர்மெண்ட் கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோவும் பண்ணாங்க. அடுத்து லீக்ஸ்ங்க. 2022ல ட்விட்டர்ல கூட மில்லியன் யூசர்ஸோட டேட்டா வரைக்கும் லீக் ஆச்சு. அதே மாதிரி நிறைய லீக்ஸ் 2022ல இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கான டேட்டா பிரீச் 2022 இருந்தது. அடுத்து ஸ்பாம்ஸ். ஆமா எக்கச்சக்கமாச்சு ஸ்பாம்ஸ். இங்க அங்க கம்ப்ளைண்ட் அதிகமாச்சு. இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, அவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, இதை சொல்லி ஏமாத்திட்டாங்க, அதை சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அமௌண்ட்டை ஏமாத்துற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாச்சுங்க. குறிப்பாக நம்ம சேனல் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுமே போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. டெலகிராம்னா சேர்ந்துக்கோங்க, நீங்க கிவ் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ அமௌண்ட்டை பே பண்ணாதீங்க அப்படின்னு எக்கச்சக்க பேர் தெரிஞ்சும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நம்ம சேனலுமே இந்த மாதிரி ஸ்பேம் நடக்குது, யாருன்னே தெரியலங்க, நான் வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கிறேன், திரும்ப வந்துடுறாங்க.
அதனால யாரு கமெண்ட் பண்ணாலும் நீங்க ரீப்ளை பண்றது ஒரு மேட்டர் இல்லைங்க. ஆனா எதுக்காக அமௌண்ட் கேட்டாலும் அது நானாவே இருந்தாலும் நீங்க நம்பி கொடுக்காம இருக்கிறது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 2022ல ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்த்த மாதிரி அதிகப்படுத்திட்டே போனாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கேமராவோட எம்பி கவுண்ட்ஸையும் ரொம்ப அதிகப்படுத்தினாங்க. 210 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம். கேமரா கவுண்ட் 200 MB தொட்டுருச்சு. ஸோ இதுவும் இன்னும் அதிகரிக்கும். இந்த வருஷம் 2023லயாவது இந்த கேமரா கவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நிறுத்திட்டு வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்றாங்களான்னு பார்க்கலாம். இவ்வளவு தாங்க 2022ல டெக்னாலஜில நடந்த விஷயங்கள். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கூடவே கண்டிப்பா நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாரும் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, கூடவே யார் ரொம்ப யூனிக்கா ரெசல்யூஷன் எடுத்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு தோன்ற விஷயத்தை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வருஷமாவது நமக்கு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏதாவது சக்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம்.